Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. ஒரு 3 ஜெனரேஷன் யாருமே எடுக்க முடியாத ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஃபேண்டசி மூவியா இதை நினைச்சு நீங்க வரவே வராதீங்க. மேபி இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மணிரத்னம் மூவிஸ் எவர். எதிர்பார்ப்பை மீறி ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. அப்படியே பூந்து விளையாடுறாரு வார்த்தையில. பிஜிஎம் தெரிக்க விட்டுருக்காரு ஏ ரகுமான். மணிரத்னமோட நல்ல படம். கல்கியோட அந்த புக்கை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு 4-5 வாட்டி பார்க்கலாம். பட் ரொம்ப பிரம்மாண்டமாக எதிர்பார்த்தது அது கிடைக்கல அப்படின்னு தோணும். எதிர்பார்ப்பை மீறி ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. நல்லா இருக்கு. மறப்பதா சாம்ராயில் விக்ரம் வந்த ஒரு பாட்டில் வருவார் தெரியுங்களா? அதுக்கப்புறம் இந்த கெட்டப்பில் தலைநோ பார்க்குறது பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது அட்வென்ச்சர். நல்லா இருக்குது. குழந்தைங்களாம் இன்னும் ரசிப்பாங்க. உண்மையிலே பார்த்திபன், சரத்குமார் சார் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. கார்த்திக் ப்ரோ அவர் தான் அப்படியே பூந்து விளையாடுறாரு வார்த்தையில். நீ தான் தேவி, நீ தான் என் வானம், நீ தான் என் சாமின்னு அப்படியே பூந்து விளையாடுறாரு. நல்லா இருக்கு படம். நல்லா கார்த்திக் வரல செம்ம. புக்கில் படிக்கல, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கேன். இதை பார்த்துட்டே புக்கு படிக்கணும்னு எனக்கு தோணுது. சில இதெல்லாம் கொஞ்சம் கற்பனையாக தோணுது, எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் கார்த்தியோட ஆக்டிங்கும் விக்ரமோட ஆக்டிங்கும் வேறு லெவல். செம்ம. ஹைலைட்டே வந்து கார்த்திக் சாரும் விக்ரம் சார் தான். பிஜிஎம் தெரிக்க விட்டுருக்காரு ஏ ரகுமான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. மெயினாக கார்த்திக் சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ட்ராக்கிங் போகுது. இதில் ஒரு வேறு சேனலில் இருக்கும், இது ஒரு வேறு சேனலில் இருக்கும். அவர் தான் ஒரு தூதுவராக போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு பாகுபலியும் இதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. பாகுபலி வந்து வேறு சேனல், இது வந்து வேறு சேனல். மணிரத்னமோட நல்ல படம். ஆனால் கல்கியோட அந்த புக்கை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் இருக்கிற அந்த பண்பு, பாசம், இந்திய கலாச்சாரம் அது எதுவுமே எனக்கு கண்ணில் தெரியல. ஆனால் மணிரத்னம் படம்னு பார்த்தா மணிரத்னம் படத்தோட எல்லா சிக்னேச்சர்ஸும் இருக்குது. மேபி இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மணிரத்னம் மூவிஸ் எவர் மேட் டுடே. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். ஆனால் கல்கியோட பொன்னியின் செல்வன் கிடையவே கிடையாது. புக்கு படித்தவங்க இந்த படத்தை பார்த்தா ரிலேட் பண்ணி நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். அந்த லெவலுக்கு வர வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் எந்த படத்தையும் இது கம்பேரே பண்ண முடியாது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இன் அ லீக் ஆஃப் இட்ஸ் ஓன். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் தான் இதில் ஹீரோ. எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வராங்க. 50க்கு மேலே கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஈச் கேரக்டர் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. அண்ட் இந்த 3 ஹவர்ஸில் வந்து எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் பண்ணவே முடியாது. பட் மணிரத்னம் ஹஸ் டன் கிரேட் ஜஸ்டிஸ் டு கெட் எவ்ரி திங் இன் பிளேஸ், to give that individual attention to each single person. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. again as a movie it's really wonderful. இன்னொரு 4-5 வாட்டி பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம் சார். எக்ஸலண்ட் ஃபிலிம் சார். தூங்காமல் தான் வந்து பார்த்தோம். ஆனால் வந்து தூக்கமே வரல. அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே சூப்பராக கொண்டு அப்படியே புக்கு அப்படியே அழகாக ட்ராவல் பண்ணுறாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு மணிரத்னம். ஸ்பெஷல் லவ் சீன் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் காட்டுறதுங்கிறது வந்து நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அந்த அலைபாதையில் அந்த ஒவ்வொரு மனிதனோட லவ்வோட இது இருக்கும் இல்லையா, அது நான் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் இது இருக்குமாங்கிறத நான் நினச்சிட்டே வந்தேன். அந்த லைனை அவர் அழகாக கொண்டு வந்தார். அது இந்த கார்த்திக் வர சீசன்லாம் அந்த லைனை அண்டர்லைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். ஒய் ஷுட் வாண்ட் டு கம்பேர் வித் அதர் ஃபிலிம்ஸ்ன்றேன். இட் இஸ் ஒரு 3 ஜென்ரேஷன் எடுக்க நினச்ச படம். நீ எந்த ஃபிலிமோட கம்பேரே பண்ணக்கூடாது. இது பொன்னியின் செல்வனை மட்டும்தான் பார்க்கணும். ஒரு 3 ஜென்ரேஷன் யாருமே எடுக்க முடியாத ஒருத்தர் எடுத்திருக்காரு. அதை மட்டும் பார்த்தோம், வேற எதுவுமே தேவை. படம் சூப்பராக இருக்குது. ஓகே, யாரெல்லாம் புக்கு படிச்சிருக்காங்களோ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் த வே ஹவு த மூவி ஹஸ் ட்ராவல் டில் த இன்டர்வல். ஓகே, அண்ட் இது வந்து புக்கு படிக்கலைன்னா கூட வந்து பீப்புள் வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் ஹவு த மூவி இஸ் கோயிங். ரொம்பலாம் வந்து இழுக்கலை. எல்லா கேரக்டரோட அந்த இண்டிவிஜுவல்னஸ் வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ பிளெயினாக ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட வந்து பார்த்தாலும் யூ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் த மூவி. 5 புக்குங்க. ஓகே, அதை 2 பார்ட்டில் வந்து எல்லா கேரக்டரோட அந்த இண்டிவிஜுவாலிட்டியும் கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம். தே ஹேட் டன் அ ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே, அதை நீங்கள் அப்படியே பார்த்து விட்டுருணும். ஏன்னா புக்கு அந்த ட்ராவல் அந்த டைம் ஏரால நம்மளை கொண்டு போயிட்டாங்க. நம்மளோட இமேஜினேஷன் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒரு மணிரத்னம் அவரோட வியூவில் கொண்டு வரதுன்றது வந்து ஃபேண்டாஸ்டிக். ஸோ குறைன்னு பார்த்தா எப்பயுமே எல்லாமே பெட்டராக பண்ணலாம். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் தெரியல. You will be able to travel out. I mean, you will be able to appreciate every small detailing that they have. So enjoy பண்ணி பாருங்க. பர்ஃபார்மன்ஸ் மியூசிக்லாம் எப்படி? ரஹ்மான் has killed it. பட் இன்னும் அந்த சோழா இதோட அந்த மியூசிக் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, ரைட்? சம்டைம்ஸ் பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் ஒரு நார்த் இந்தியன் பேஸ்ட் மாதிரி லைட்டாக தெரியுது. பட் ஸ்டில்
நமக்கே தெரியாத ஒரு மியூசிக்கை பற்றி நம்ம கொண்டு வந்து காட்டுறப்போ வந்து யூ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட். ஃபேண்டசி மூவியாக இதை நினச்சி நீங்கள் வரவே வராதிங்க. இதை வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு கிங் மூவி, ஒரு வார் மூவி, ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி கிரைம் மூவி அந்த மாதிரி பாருங்கள். இதை நீங்கள் ஃபேண்டசி மூவியாக பார்த்தீங்கன்னா யூ வில் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்வல் சூப்பர் ஹீரோ மாதிரி புலி சிங்கத்தோடலாம் சண்டைலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸ்டோரிஸாக பார்க்குறதுக்கும் இப்போது ஃபிலிமாக பார்க்குறதுக்கும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஃபிலிம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பாகுபலி மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது, பட் இருந்தாலும் அந்த ஸ்டோரி டிஃப்ரெண்ட், இந்த ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டு. ஆனால் படம் நல்லாயிருக்கு. இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம் எப்படி இருக்குது? ஹிஸ்டாரிக்கல் மூவி எல்லாருக்கும் தெரியும், புக்கு படிச்சிருப்பாங்க, ட்ராவல் ஆகுது எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதில் என்ன எனக்கு ரொம்ப நுணுக்கமான விஷயம் பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காமெடி வந்து அழகாக வந்து கார்த்திக் ரோலில் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அவர் பண்ணுற த்ரிஷா கிட்டேயும் ஐஸ்வர்யா கிட்டேயும் பண்ணுற அந்த சின்ன சின்ன டைலாக் வந்து தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் வர வைக்குது. அது நல்லா காமெடிக்காக இருக்குது, நல்லா ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஹேட்ஸ் ஆஃப் டு மணிரத்னம். பட் ரொம்ப பிரம்மாண்டமாக எதிர்பார்த்தது அது கிடைக்கல அப்படின்னு தோணும். நான் படித்ததில்லை, கேள்விப்பட்டதோடு சரி. பட் அதில் என்ன கதைன்றதெல்லாம் தேவையில்லை, அது சுவாரஸ்யமாக கொடுக்கணும்ல. ஒன்றுமே இல்லாமல் இந்த கற்பனை கதாபாத்திரம் பாகுபலியே வந்து பில்டப் பண்ணி கொடுத்தாங்க. பில்டப் பண்ணி கொடுக்க வேண்டாம், அந்த சொன்ன விதம் வந்து சரியாக இருக்கணும்ல. Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids.